ரதத்தில் உட்காந்து அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிட்டு ரொம்ப தாகிச்சுதான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும். என்ன பண்ணுறா, அங்கே தான் யமுனா நதி ஓடுறாளே. இந்த யமுனா தீரத்தில் காட்டு பிரதேசத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்திரீயா, ஸ்திரீகளை பார்த்துருந்தா புருஷால் பேச போவாள் யாரும், ரொம்ப அழகான ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துருந்தா பேச போவாளே. அது மாதிரி அர்ஜுனன் உந்தி விட்டான் கிருஷ்ணன், போய் பேசிடாங்க. கண்ணனுக்கு தெரியும் ஆறு வந்திருக்கா சொல்லி. சோபனே ஹே சுந்தரி சர்வம் கதைய, எல்லாம் சொல்லு என்கிட்ட. நான் மானுஷ ஸ்திரீ அல்ல, நான் ஒரு தேவியாக்கும், சாக்ஷாத் சூரிய பகவானோட புத்திரியான யமுனையாக்கும். நான் லக்ஷ்மி தேவியோட வாசஸ்தானமா ஸ்ரீவல்ச லாஞ்சனத்தோடு இருக்கிற அந்த ஸ்ரீயப்பதியான அந்த பகவானை ஒழிச்சு வேறொரு பதியை நான் விரும்ப மாட்டேன். அநாத சம்ஸ்ரயா, அநாதர்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய முகுந்தா, முக்தி பிரதனாக இருக்கக்கூடிய சஹ பகவான், அந்த பகவான் மே துஷ்யதாம். संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात्. श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे. मनोरथो मदीयोऽयं सफलः सर्वथा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव. शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय. देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तुते. भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परं. नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविंदा. அப்போ நேற்றுக்கு பகவான் தன்னோட பக்தன்மாரான பாண்டவாளை பார்க்கறதுக்கு இந்திரபிரஸ்த நகரத்துக்கு போகிறது, அந்த ஒரு கதை அதை ஆரம்பித்து வச்சோம். பகவான் வந்ததுமே பகவானோட அத்தையான குந்தி தேவியும் அண்ணாமாரான யுதிஷ்டிரனும் பீமசேனனும் சமவயஸ்கனான அர்ஜுனனும் தன்னை விட சின்ன வயசான நகுல சகதேவன்மாரும் அதே மாதிரி பாஞ்சாலியும் பகவானை அப்படி வரவேற்கிறார்.
எல்லார்கிட்டையும் பகவான் வந்து குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணுறான். அப்படி பகவான் வந்ததால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா அவள்லாம். குந்தி தேவி அநேகம் காரியங்கள் எல்லாம் சொல்லி பகவானை கூப்பிடுறா. தர்மபுத்திரரும் பகவான் கிட்டக்க ஸ்னேகத்தோடு பேசுகிறார். அப்படியே கொஞ்ச நாள் இப்படி வந்துட்டு போயிட்டும் இருப்பான் பகவான். அத்தையாத்துக்கு வந்துட்டும் போயிட்டும் இருப்பான். அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே தங்கி விட்டான் பகவான். கொஞ்ச காலம், கொஞ்சம் மாதங்கள் அங்கேயே தங்கி விடுறான். அப்போ வினோதமாக ரெண்டு பேருமே, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். வினோதமாக வந்து காட்டில் எல்லாம் வேட்டையாட போவா. ஜனங்கள் எல்லாம் சம்ரட்சிக்கணுமே, பிரஜைகள் எல்லாம் வந்துவிட்டா. ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற முக்காவாசி பிரஜைகளுமே பாண்டவா பின்னாடி வந்துவிட்டா. தர்மபுத்திரர்கிட்ட அவ்வளோ ஸ்னேகம் எல்லாருக்குமே. அப்போ அதனால அவர் அரசாட்சி புரியறத அவளோட பிரஜைகளாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிரஜைகள் எல்லாம் வந்துவிட்டா. அப்போ அவள்லாம் இருக்கண்டாமா, மிருகங்கள் எல்லாம் வந்து துரோகிக்கிறதுனா அந்த மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும். அதுக்காக கிருஷ்ணார்ஜுனன்மார் ரெண்டு பேருமே காட்டில் வேட்டையாட போகிறத என்ன சம்பவிச்சது, அவள் போகிற அந்த ஒரு இதெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறாங்க. அவள் எப்படி போகிறா, அர்ஜுனனோட ரதத்தில் போகிறா. கபித்வஜம் ஹனுமானோட சின்ன முடியாதான அந்த தேரில் பார்த்தனும் பார்த்த சாரதியுமா ஆவநாழிகள் எல்லாம் இப்படி தரிச்சுண்டு, காண்டீவத்தை தரிச்சுண்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அக்ஷயமாக இருக்கிற அந்த தூணங்களை கழுத்தில் தரிச்சுண்டு அப்படியே அந்த வியாழம் அதே மாதிரி பெரிய பெரிய துஷ்டமான மிருகங்கள் எல்லாம் வதம் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேருமே காட்டுக்கு போகிறா. அப்போ என்ன சம்பவிக்கிறது, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். தத்ரா வித்யச்சரைர்வ்யாக்ரான் சூகரான் மகிஷான் குரூன் शरभान् गवयान् खड्गान् हरिणान् शशशल्लकान् तत्राविध्यश्च शरैर्व्याघ्रान् तत्र शरैर्व्याघ्रान् सूकरान् महिषान् क्रूरून् शरभान् गवयान् खड्गान् हरिणान् शशशल्लकान् अविध्यत. அந்த காட்டில் பிரவேசிச்ச அர்ஜுனன் தான் வேட்டையாடுறான். முக்கியமாக இங்கே வியாக்கிராதிகளான துஷ்ட மிருகங்களை எல்லாம் வதம் பண்ணறான் அர்ஜுனன். அதே மாதிரி பக்ஷணத்துக்கு உபயோகிக்கக்கூடியதான மான், முயல், முள்ளம், பன்னி முதலான சின்ன சின்ன மிருகங்களையும் ஹனிக்கிறான். ஏன்னா அங்கே காட்டு ஜாதி ஜனங்கள்லாம் இருப்பாள், அவளுக்கெல்லாம் உபஜீவனமாக்கும் இதெல்லாம். அதனால அதையும் வதிக்கிறான். சிலதை கொல்லறான், சிலதை வந்து அப்படியே கெட்டி எடுத்துட்டு போகிறான், ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுறான். தான் நின்யு கிங்கராராத்யே மேத்யான் பர்வண்யுபாகதே த்ரிட்பரீத பரிஷ்ராந்தோ பீபத்சுர் யமுனா மகாத். தான் நின்யு கிங்கராராத்யே உபாகதே பர்வணி. இப்படி பிடிக்கப்பட்டதான சில மிருகங்களை யாகத்துக்கு உபயோகிப்பா. பசுவாலம்பனம் முதலான கிரியைகள் எல்லாம் உண்டு, அதுக்கெல்லாம் உபயோகிப்பா. அதுக்கு உச்சிதமான மிருகங்கள் இருக்காம். அந்த மிருகங்களை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அர்ஜுனன் நிறைய படன்மாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த படால்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த பரிசுத்தமான மிருகங்களை மட்டும் எடுத்துட்டு போகிறான் ராஜதானிக்கு. அவளுக்கு வந்து பருவங்களில் ஹோமம் பண்ணுற வழக்கம் உண்டாம். என்ன சொல்லுவா, அவள் க்ஷத்ரியாள் அல்லவா, அவாக்கு பகுவிதமான ஆச்சாரங்கள் எல்லாம் இருக்கலாம். அப்போ அது இன்னும் நமக்கு புரியாது. அப்போ அந்த பருவங்களில் மாதத்தில் 2 தடவை அவள் யாகம் எல்லாம் பண்ணுவாளாம். அப்போ அந்த யாகத்துக்கு உபயோகிக்கிறதுக்கு வந்து அந்த மிருகங்களை எடுத்துகிட்டு போகிறான் அர்ஜுனன். யுதிஷ்டிரனுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி, ராஜா அல்லவா, அந்த விதமான கர்மங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருக்கலாம். அப்போ அதனால அதை பிரித்திய ஜனங்கள் கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். அதெல்லாம் அப்படியே அவளோட ராஜ கொட்டாரத்துக்கு கொண்டு சேர்த்திக்கிறான். அதுக்கப்புறம் ஹிம்சிக்க கூடினதான மிருகங்கள், துஷ்ட மிருகங்களான வியாக்கிராதிகள் எல்லாம் லோக சம்ரக்ஷணார்த்தம் பார்த்தன் ஹனிக்கிறான். நாயாட்டில் அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி வதம் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் காட்டில் அங்கும் இங்கும் ஓடி நடந்துட்டு ரதத்தில் உட்காந்து அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிட்டு ரொம்ப தாகிச்சுதான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும். என்ன பண்ணுறா, அங்கே தான் யமுனா நதி ஓடுறாளே, அதனால் அந்த யமுனையோட தடத்தில் அவள் 2 பேரும் ஜலம் குடிக்கலாம்னு சொல்லி அப்படியே இறங்குறா. அப்போ என்ன சம்பவிச்சது,
तत्रोपस्पृश्य विशदं पीत्वा वारि महारथौ कृष्णौ ददृशतु कन्यां चरन्ती चारुदर्शना तत्रोपस्पृश्य विशदं पीत्वा वारि महारथौ. கிருஷ்ணவு சொல்கிறா. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணன் சொல்லி பேர் உண்டு இல்லையா, அதனால கிருஷ்ணவு சொல்லி போட்டு விட்டா. ரெண்டு கிருஷ்ணன்மார், ரெண்டு கிருஷ்ணாலும் என்ன பண்ணினா நதியில் அப்படியே இறங்கி கை கால் முகமெல்லாம் அலும்பி தன்னோட க்ஷீணத்தை எல்லாம் தீர்த்துக்கிறா. மகாரதன்மாராக இருக்கா, பெரிய யுத்தத்துல எல்லாம் ஜெயிக்கக்கூடியவா, க்ஷத்ரியாள். அப்படி இருக்கிறாவா அப்படியே விஸ்ரமிச்சுட்டு இருக்கிறத யமுனா ஜலம் குடிக்கிற சமயத்தில் அந்த யமுனா தீரத்தில் ஒரு சுந்தரியை பார்க்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணனும் பார்க்குறான். தீரன்மாராக்கும், பெரிய க்ஷத்ரியாளாக்கும், நிறைய பராக்கிரமம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த ஸ்திரீயை பார்த்ததுமே அவளோட அந்த அழகு அவளோட சித்தத்தை ஹரிச்சுடுச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கா, இது ஆறு இப்படி வரா இந்த யமுனா தீரத்தில் காட்டு பிரதேசத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்திரீயா? ஆச்சரியமாக ரெண்டு பேரும் பார்க்குறா. தாமாசாத்ய வராரோஹா சுத்விஜாம் ருச்சிரானனா பப்ரச்ச பிரேஷித சக்யா फाल्गुन प्रमदोत्तमां तामासाद्यवरारोहां सुद्विजां रुचिराननां கிருஷ்ணன் இப்படி பார்க்குறேன், அர்ஜுனனும் பார்க்குறேன். அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் இப்படி உந்தி விடுறேன், போய் பேசி சொல்கிறேன் கிருஷ்ணன். அப்போ அர்ஜுனன் இந்த அழகான ஸ்திரீயை பார்த்ததுமே, ஸ்திரீகளை பார்த்துருந்தா புருஷால் பேச போவா இல்லையா, ரொம்ப அழகான ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துருந்தா பேச போவாளே, அது மாதிரி அர்ஜுனன் உந்தி விட்டான் கிருஷ்ணன், போய் பேசிடாங்க. கண்ணனுக்கு தெரியும் ஆறு வந்திருக்கா சொல்லி. அப்போ அர்ஜுனன் உந்தி விட்ட உடனே அர்ஜுனன் வந்து சரி சொல்லி விடுறானே, ஆறு சொல்லி கேட்கலாம் சொல்லிட்டு சர்வாவயவ சுந்தரியான அந்த ஸ்திரீ ரத்னமாக இருக்கா அவள் பார்க்கறதுக்கு. அந்த தேவி கிட்ட பக்கத்தில் போய் அர்ஜுனன் கேட்குறான், காத்வம் கஸ்யாசி சுஷ்ரோணி குதோசி கிஞ்சிகீர்ஷசி மன்யே த்வாம் பதிமிச்சந்தி சர்வம் கதய சோபனே காத்வம் சுஷ்ரோணி த்வம் கா. ஹே சுந்தரி, நீ ஆறு? கஸ்ய அசி, ஆரோட புத்திரியாகிறாய் நீ? குதஹ அசி, எங்கே வசிச்சுட்டு இருக்காய், எங்கேருந்து வந்திருக்காய் நீ? கிம் சிகீர்ஷசி, என்ன பண்ணுறதுக்கு இச்சிச்சுன்று இங்கே இருக்காய்? இது வனமாச்சே. கிம் சிகீர்ஷசி, இது வனமாச்சே, இந்த காட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி இச்சிச்சுண்டு இப்படி விஹரிச்சுட்டு இருக்காய்? துவாம் பதிம் இச்சந்தி மன்யே, நீ கல்யாண வயசுக்கையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுறதே. ஒரு பதி, உனக்கு உச்சிதமான ஒரு பதியை அடைஞ்சு கல்யாணமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுன்னு இருக்கிற ஒரு வயசில் இருக்கக்கூடியவளாக இருக்கிய நீ, ஆராக்கும் நீ சொல்லி அர்ஜுனன் தெரியாத மாதிரி கேட்குறேன். தெரியாது, வாஸ்தவத்தில் அர்ஜுனனுக்கு தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டே இப்படி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் கண். அப்போ அர்ஜுனன் கூப்பிடுறான், சோபனே, ஹே சுந்தரி, சர்வம் கதைய, எல்லாம் சொல்லு என்கிட்டக்க. ஏன் இப்படி தனியாக இந்த காட்டு பிரதேசத்தில் நடந்து போயிட்டு இருக்காய்? உன்னை காப்பாற்றுறவா யாருமே இல்லையா? நீ யார் ஆகிறாய், எங்கேருந்து வந்திருக்காய், யாரோட புத்திரியாக்கும், எல்லாம் என்கிட்டக்க சொல்லு சொல்லி அர்ஜுனன் கேட்குறானா. அதை கேட்டுட்டு அவள் ஆறு? அவள் சொல்லுறா, காளிந்துவாச்ச அஹம் தேவஸ்ய சவிதுர்துஹிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தப பரமமாஸ்திதா அஹம் தேவஸ்ய சவிதுர்துஹிதா பதிமிச்சதி. தேவஸ்ய சவிதுஹு, தேவனான சூரியன், சூரிய பகவானோட தூஹிதா புத்திரியாகும் நான். அஹம் வரேண்யம் வரதம் விஷ்ணும் பதிம் இச்சதி, நான் வந்து வரத்தை தரக்கூடிய வரதராஜனான சாக்ஷாத் விஷ்ணு பகவானான அந்த பகவானை பத்தியாக இச்சிச்சுட்டு இருக்கேன். அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்நிய புருஷனை
இச்சிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் அவரை தான் பண்ணிப்பேன். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பரமம் தபஹா ஆஸ்திதா, பரமமான சிரேஷ்டமான தபசு பண்ணிட்டு இங்கேயே வசிச்சுட்டுருக்கேன். காலங்காலமாக நான் வசிச்சுட்டுருக்கேன். நான் மானுஷ ஸ்திரீ அல்ல, நான் ஒரு தேவியாக்கும். சாக்ஷாத் சூரிய பகவானோட புத்திரியான யமுனையாக்கும் நான், காளிந்தியாக்கும் நான் சொல்லி அவள் சொல்லறா. யமுனா தேவி, இன்னைக்கு யமுனா கல்யாணி ராகம் போட்டிருக்கேன். அந்த யமுனா தேவியாக்கும் காளிந்தி சொல்கிற பேரோட பகவானுக்கே மாலையிடணும்னு சொல்லிட்டு யமுனா தீரத்தில் தபசு பண்ணிட்டு இருக்கா. நாண்யம் பதிம் விரணே வீர தம்ரதே ஸ்ரீநிகேதனம் துஷ்யதா மே ச பகவான் முகுந்தோ நாத சம்ஸ்ரயः. நாண்யம் பதிம் விரணே வீர வீர, ஹே வீர புருஷா, ஸ்ரீநிகேதனம் லக்ஷ்மி தேவியோடு வாசஸ்தானமா இருக்கக்கூடின தம்ரிதே அன்யம் பதிம் நவ்ரிடே. லக்ஷ்மி தேவியோடு வாசஸ்தானமா ஸ்ரீவல்ச லாஞ்சனத்தோடு இருக்கிற அந்த ஸ்ரீயப்பதியான அந்த பகவானை ஒழிச்சு வேறொரு பதியை நான் விரும்ப மாட்டேன். வேறொருத்தனை நான் பர்த்தாவா ஸ்வீகரிக்க மாட்டேன். அநாத சம்ஸ்ரய, அநாதர்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய முகுந்தா, முக்தி பிரதனா இருக்கக்கூடிய சஹ பகவான், அந்த பகவான் மே துஷ்யதா, என் பேரில் சந்தோஷிக்கணும். அது ஒரு ஆசை தான் எனக்கு. அந்த பகவானை ஒழிக வேறொருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மேரத்தோ கிரிதர கோபால் தூசரான கோய், வேறு யாரையுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கிரிதர கோபாலனை தான் வேணும்னு சொல்லி அந்த காளிந்தி சொல்லறா. மோட்சத்தை தரக்கூடியவன், சாதாரண மனுஷனுக்கு மோட்சத்தை தர முடியுமா? முடியாது. அகண்டானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன், அநாதைகளை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன், ஆஸ்ரித ஜன வல்சலன், புருஷோத்தமன். அப்பேற்பட்ட அந்த பகவானை தான் வரிக்கணும், வேறு யாரையும் எனக்கு வரிக்க முடியாது சொல்லிவிட்டா. இதுலேருந்து என்ன புரியுறது? இப்போது யமுனைன்னு ஆறு சமுத்திர பத்னியாக்கும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோமே. சமுத்திரத்தை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா யமுனை. ஆனால் அது ஆபாச ரூபத்திலே ஆக்கும். சாட்சாத் ரூபத்தில் யமுனை கிருஷ்ணனோட பாரியாக்கும். ஆபாச ரூபேன தான் சமுத்திரத்தோட பாரியாக இருக்கா சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஜியோகிராஃபிக்கலி நம்ம பார்க்குறத நதி சமுத்திரத்தில் சேர்றது, அதனால நதியை சமுத்திரத்தோட பாரியை சொல்கிற. நதி ஸ்திரீலிங்கமாக இருக்குது, சமுத்திரம் புல்லிங்கமாக இருக்குது. அப்போது ஸ்திரீ புருஷ சம்யோகத்தை பாரியா பர்த்தாக்கன்மாரோட உதாரணத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அப்படி வர்ணிப்போம் இல்லையா? அந்த வர்ணன ரூபத்தில் மட்டும்தான் அவள் பாரியாக இருக்கா சமுத்திரத்துக்கு. ஆனால் சாக்ஷாத் ரூபத்தில் பகவானோட பாரியாக்கும் யமுனை, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த யமுனையே இப்போது யமுனா நதியோ அந்த தீரத்தில் இருந்துட்டுருக்கா. காளிந்தீதி சமாख्याता வசாமி யமுனா ஜலே நிர்மிதே பவனே பித்ரா யாவதச்சுத தர்சனம். காளிந்தீதி சமாख्याता, காளிந்தீதி சமாख्याता. என்னோட பேர் காளிந்தி ஆகிறது சொல்லி அர்ஜுனன் கிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் காளிந்தி, நான் யமுனா ஜலே பித்ரா நிர்மிதே பவனே யாவத் அச்சுத தர்சனம் வசாமி. இந்த யமுனா ஜலத்துக்குள்ள என்னோட அப்பா சூரியதேவன் நிர்மித்ததான பவனத்தில் வசிச்சுட்டு இருக்கேன். காலங்காலமாக அங்கே இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அச்சுதனான அந்த பகவான், சுத்தியே இல்லாதவன் அந்த பகவான் எப்போ எனக்கு தரிசனம் தருவார், எப்போ என்ன பரிகிரகிப்பார் சொல்லி காத்துண்டு இருக்கேன், ஆசையோடு இருந்துட்டு இருக்கேன் சொல்லி அந்த காளிந்தி தன்னோட விருத்தாந்தம் முழுவதுமே அர்ஜுனன் கிட்டக்க சொல்லறா. அதெல்லாம் கேட்குறான் அர்ஜுனன். ததாவதத் குடாகேஷோ வாசுதேவாய சோபிதா ரதமாரோப்ய தத்வித்வான் தர்மராஜமுபகமத். ததாவதத் குடாகேஷோ, குடாகேஷः அர்ஜுனனோட வேற பேர் குடாகேஷன். நித்ரையை ஜெயிச்சவன், சுருள் சுருளான கேசங்கள் உடையவன். அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனன் எல்லாம் புரிஞ்சுது. கிருஷ்ணன் எதுக்கு தன்னை சொல்லி அனுப்பினான்னு சொல்லி புரிஞ்சுது. இப்போ என்ன பண்ணினான் அர்ஜுனன்? அந்த பொண்ணுட்டு சொல்கிறான், இன்னும் சங்கடப்படாதே காளிந்தி, உன்னோட தப்பம் இத்தனை காலம் நீ தபசு பண்ணினியே அதனோட பலம் ஒன்றை சேர்ந்தாச்சு. இதோ என் பின்னாடி நின்றுட்டு இருக்கான் இல்லையா கண்ணங்கரையில்னு கிருஷ்ணன்,
அவன்தான் சாக்ஷாத் பகவான். நீ எந்த பகவானான விஷ்ணு பகவான் அச்சுதனை நீ காத்துட்டு இருந்தியோ அதே அச்சுதன் தான் என்னோட சகாவா இங்கே நின்றுட்டு இருக்கான். இதுதான் உன்னோட நாதன் சொல்லி காளிந்திக்கு காட்டி கொடுக்குறான் அர்ஜுனன். என்ன பண்ணறான், காளிந்தி அப்படியே அழிச்சுட்டு கிருஷ்ணன் கிட்டக்க கொண்டு விடுறான். கிருஷ்ணா, இவளை நீ ஏற்றுக்கணும், உனக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்லி அவ 2 பேரையும் சேர்த்து வைக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சாரதி வேலையே பண்ண மாட்டான். எப்போவுமே கிருஷ்ணனுக்கு தான் பார்த்த சாரதி சொல்லி பேர், அர்ஜுன சாரதி சொல்லி பேர். ஆனால் இப்போ பார்த்தன் வந்து கிருஷ்ண சாரதி ஆகிவிட்டானா. அவள் 2 பேரையும் ரதத்தில் ஏறி வச்சுட்டு தான் சாரத்தியம் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி போகிறான். இந்திரபிரஸ்த ராஜ நகரத்துக்கு போகிறான் பார்த்தன். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? யதைவ கிருஷ்ண சந்திஷ்ட பார்த்தானாம் பரமாத்புதம் காரயாமாச நகரம் விசித்திரம் விஸ்வகர்மணா. யதைவ கிருஷ்ண சந்திஷ்ட யதா ஏவ கிருஷ்ணः சந்திஷ்டः ததா ஏவ பார்த்தானாம் விஸ்வகர்மணா பரமாத்புதம் விசித்திரம் நகரம் காரயாமாச. முன்னாடி விவரிச்ச விதம் காளிந்தி அழிச்சண்டு பகவான் இந்திரபிரஸ்தத்துக்கு போகிறான். இதுக்கு முன்னாடியே இந்திரபிரஸ்தத்தில் பகவான் வந்தான்னு சொல்லியிருக்கா. கதையோட ஆரம்பத்தில் பாண்டவாதிகள் எல்லாம் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற மாதிரி தான் செட்டிங் ஆரம்பிக்கிறது. இந்த அத்தியாயமே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அந்த நகரத்தை எப்படி பண்ணினான்னு உள்ள கதையை இப்போ தான் சொல்கிறேன். அந்த நகரத்துக்கு பகவான் அழிச்சுட்டு போகிறான். காளிந்தியை அழிச்சுட்டு போகிற சமயத்தில் யுதிஷ்டிராதிகள் தங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்ல ஸ்தலம் இல்லை சொல்லி அன்னைக்கு கேட்டிருந்தா. அது பிரகாரமே பகவான் என்ன பண்ணினான், இந்த காண்ட வன பிரதேசத்தில் விஸ்வகர்மாவை ஸ்மரிக்கிறான் பகவான். உடனே அடியேன் என்ன பண்ணணும்னு சொல்லி தேவசில்பியான விஸ்வகர்மாவை பகவான் முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் வந்து பெரிய ஒரு அழகான நகரத்தை நிர்மாணம் பண்ணுறார். முன்னாடி சொன்னோமே மயன் வந்துட்டு நிர்மாணம் பண்ணினான்னு சொல்லி நேற்றுக்கு சொன்னேனே. மயன் வந்துட்டு அசுரசில்பி. அசுரசில்பியாக்கும் இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ணினா சொன்னோம் இல்லையா? அல்ல, இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ணினது விஸ்வகர்மா. அதில் ஒரு சபையை மட்டும்தான் மயன் நிர்மாணம் பண்ண போகிறான். அப்போது இந்திரபிரஸ்தத்தை விஸ்வகர்மாவால் பண்ண வச்சான் பகவான் சொல்லி இங்கே சொல்லுறார். தேவசில்பியான விஸ்வகர்மா பூலோகத்தில் இதுவரை இந்த மாதிரி ஒரு நகரமே உண்டாக்கிட்டு இல்லையா? அவ்வளோ அழகான நகரமா அது. அன்னைக்கும் நம்ம பாரத கண்டத்துக்கு தலைநகரமாக இருந்திருக்கு இந்திரபிரஸ்தம். எல்லாரையும் ஜெயிச்சு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார் தர்மபுத்திரர். இன்றைக்கும் அந்த இந்திரபிரஸ்தம் தான் நமக்கு கேபிட்டல், நியூ டெல்லி. அந்த நியூ டெல்லி தான் இந்திரபிரஸ்தம். அப்போ அந்த இந்திரபிரஸ்தத்தில் அழகான நகரத்தை நிர்மாணம் பண்ணுறார் விஸ்வகர்மா. அங்கே இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பட்சத்தில் தான் இந்த காளிந்தியை பகவான் போய் பரிணயிக்கிறான். காட்டுக்கு போகிறா. இவ 2 பேருமே அப்படி யமுனா தீரத்தில் காளிந்தியை கண்டு முட்டுறா. காளிந்தியை அழிச்சுட்டு திருப்பி இந்த நகரத்துக்கு வரா. இந்த நகரம் எப்படி உண்டாச்சுன்னுறது இந்த ஸ்லோகத்தில் தான் சொல்லறா. அது நேற்றுக்கு நான் சொன்னேன். அப்படி ரொம்ப அழகான ஆச்சரியமான ஒரு நகரம். ராஜாக்கன்மாரோட வாசத்துக்கு உச்சிதமான மண்டபங்கள், அந்தப்புரங்கள், சங்கீத சாலைகள், ஆனப்பந்தி, குதிரைப்பந்தி முதலான ஸ்தலங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுக்குறார் விஸ்வகர்மா. எல்லா விதமான சௌகரியங்களும் பூர்ணமாக இருக்குது, விசித்திரமாகவும் இருக்குது. பட்டணங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணுறார். ஒரு சாலைகள், ராஜவீதிகள், குறுக்கு வழிகள் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி விஸ்வகர்மா அதெல்லாம் பண்ணி கொடுக்குறார். யுதிஷ்டிராதிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே வசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? भगवांस्तत्र निवसन् स्वानां प्रियचिकीर्षया अग्नये खाण्डवं दातुम् अर्जुनस्यास्य सारथी भगवांस्तत्र निवसन्. அப்படியே கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு இருக்கான் பகவான். அப்படியே இருந்துட்டு இருக்கிறத ஒரு நாளைக்கு ஒரு பிராமணன் வரான் இந்திரபிரஸ்தத்தில். எனக்கு ரொம்ப பசிக்கிறது சொல்லிட்டு வரான் அந்த பிராமணன். அந்த பிராமணனுக்கு எத்தனை பண்ணி போட்டாலும் அவருக்கு பசி அடங்கிறதே இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கார். அவசானம் தர்மபுத்திரருக்கு டவுட் ஆகிடுது. இவ்வளோ சாப்பிட்றாரே, ஒரு மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு இவர் சாப்பிட்றது இல்லையே, ஏன் இவ்வளோ சாப்பிட்றாரு சொல்லி ஆச்சரியப்படுறார் தர்மபுத்திரர். நீங்கள் ஆராக்கும் தய கூர்ந்து சொல்லணும்னு சொல்கிறத பகவான் முன்னாடி வந்து பேசுவான். பகவான் முன்னாடி வந்து பேசுகிறத நான் வந்து அக்னி தேவனாக்கும், எனக்கு கொஞ்ச காலமாகவே விமிஷ்டமாக இருக்குது, எனக்கு தகிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் தகிப்பிக்க கூட அக்னி பகவானுக்கு விமிஷ்டம் வந்து கொடுத்தா. அன்றைக்கி எனக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்கு, அதுலேருந்து எனக்கு நிவாரணம் வேணும். நிவாரணத்துக்கு நான் இந்த காண்டவன பிரதேசம் இருக்கேன், இப்போ உங்களோட ராஜ்யம் இருக்கேன் இந்திரபிரஸ்தம், இதுக்கு சுற்றும் ஒரு வனம் இருக்குது,
காண்டவ வனம் சொல்லுவா. அந்த வனத்தை நான் புஜிச்சா தான் எனக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாக்கி ஆகிடும். அதனால கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாராம் அக்னி பகவான், நீங்கள் 2 பேருமா தான் எனக்கு உதவி பண்ணணும். கிருஷ்ணார்ஜுனன் மாரை பார்த்து சொல்கிறார் அக்னி தேவன். அப்படி சொன்னதுமே அப்படியே ஆகட்டும் சொல்லி பகவான் சொல்லிண்டு என்ன பண்ணுறார், அந்த பெரிய வனம் காண்டவனம் சொல்லி பேர், காண்டவ வனம், அந்த வனத்தை அப்படியே அக்னிக்கு இரையாக்கணும்னு சொல்லி ஆக்னேயாஸ்திரத்தில் போய் வந்து உட்காந்துக்கோ சொல்லி அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனனோட அக்னேயாஸ்திரத்தில் அக்னி பகவான் உட்காந்துண்டு அங்கே புங்கானுபுங்கமாக சரவர்ஷம் பண்ணுறான். அங்கே தான் அந்த வனத்தில் தான் யார் இருக்கா, தக்ஷகனும் அசுர சில்பியான மயனும் இருந்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து தன்னோட வனத்தை தகிப்பிச்சு விடுச்சுன்னா அவள் அகதிகளாக போயிடுவாள். அதனால அவளுக்கு கோபம் வந்து தான் தக்ஷகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக்கி இந்திரன். அப்போ இந்திரனை கூப்பிடுவான் தக்ஷகன். இந்திரன் வந்துட்டு அர்ஜுனன் கூட யுத்தம் பண்ணுவான் தக்ஷகனுக்காக. தக்ஷகனை சமர்த்திச்சுட்டு இந்திரன் வந்து காண்டவ வனத்தை தகிப்பிக்க கூடாது சொல்லி அர்ஜுனனுக்கு எதிர வருவான். அர்ஜுனன் ஆக்னேயாஸ்திரம் விட அங்கே அந்த ஆகாசத்துலேருந்து மழை பொழியறது. அப்படி மகா யுத்தம் நடந்து அவசானம் அதை அப்படியே அம்பு போட்டு அப்படியே மூடி விடுவான் அர்ஜுனன். அதை மூடி இந்திரனோட மழை விழாதபடியாக பண்ணி உள்ள தகிப்பிச்சுட்டு இருக்கான் அக்னி. அந்த அம்பால என்ன சொல்லுவா, ஒரு சீல் பண்ணி அப்படியே அதை என்ன சொல்லுவா, ஒரு பாத்திரத்தை அப்படி கமிழ்த்தி வச்சா எப்படியோ அது மாதிரி காண்டவ வனத்தை அப்படியே அம்பால் அப்படியே ஷீல்டு பண்ணுவான் அர்ஜுனன். உள்ள அக்னி பகவான் நன்னா தகிப்பிச்சுப்பார். அப்படியே அந்த மயனும் அதே மாதிரி பகவானும் தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அங்கே இங்கே எல்லாம் அந்த துஷ்டன்மாரான அசுராலெல்லாம் மதம் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்குள்ளே நிறைய அசுராலெல்லாம் இருந்திருப்பாள். மயன் அசுர சில்பியே அங்கே இருக்கான். அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சக்கரத்தால் மயனையும் பயமெடுத்துவானாம். இதெல்லாம் ஸ்ரீ அண்ணாவோட கதை வரும், மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மயன் வந்து பயந்து நடுங்கிண்டு ஓடோடி வந்து அர்ஜுனனோட காலில் வந்து விழுந்துடுவான். அவன் பிராண பயம் இல்லையோ அவனுக்கு, அதனால ஆரோட காலில் விழுறோன்னு சொல்லி தெரியண்டாமா. கிருஷ்ணன் பாதத்தில் தானே சாதாரண வந்து விழுவா, பகவான் அல்லவா ஆசிரித்த ஜனவல்சலன். ஆனால் பயந்து நடுங்கின்னு அர்ஜுனன் காலில் போய் அர்ஜுனா என்னை காப்பாற்று சொன்ன உடனே பகவான் வந்து மயனுக்கு அபயம் கொடுத்து விடுவார். அர்ஜுனன் காலில் விழுந்தானே, என்னோட தாசனோட காலில் விழுந்து விட்டானே, என்னோட தாசன் ஆகிறான்னு சொல்லி மயனை காப்பாற்றி விடுவார். மயனை காப்பாற்றினதுக்கு பகவான் ஆக்ஞாபிப்பான் மயன் கிட்டக்க அழகான ஒரு சபையை நிர்மாணம் பண்ணு சொல்லி அந்த 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 ஒரு சிச்சுவேஷன் வரை நம்ம எத்தியாச்சு, அந்த சந்தர்ப்பம் வரை எத்தியாச்சு. அப்போ அழகான ஒரு சபையை நீ நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லி பகவான் சொல்லுவானா. அது அனுசரித்து ரொம்ப அழகான ஒரு சபையை மயன் நிர்மாணம் பண்ணி கொடுப்பார். அப்போ இதெல்லாம் நடக்கிறத பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்துட்டுருக்கேன், பார்த்த சாரதியாக இருந்துட்டு பக்த தாசனாக்கும் சொல்கிற பாவத்தை வெளிவாக்கினான்னு சொல்லி இங்கே சொல்கிறேன். सोऽग्निस्तुष्टो धनुराहयान् श्वेतान् रथं नृप अर्जुनायाक्षयौ तूर्णौ वर्म चाभ्येत्यमस्त्रिभिः सोऽग्निस्तुष्टो धनुरदाहयान् श्वेतान् रथं नृप துஷ்டஹ சஹாக்னிஹி சந்தோஷிச்ச அந்த அக்னி, அந்த வனத்தை முழுவதுமே அக்னி பகவான் அப்படியே தகிப்பிச்சு விட்டார். அவருக்கு அந்த ப்ராப்ளம் தீர்ந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாச்சு. முன்னாடி பிரத்யட்சமாயி அர்ஜுனன் இப்படி தனக்கு பண்ணியதான உதவிக்கு அவனுக்கு ஏதாவது பிரதி பண்ணணும்னு சொல்லி நினச்சிண்டு அர்ஜுனனுக்கு காண்டீவம் சொல்கிற ஒரு பெரிய வில்ல சம்மானமாக அக்னி தேவன் கொடுக்குறார். 4 வெளுத்ததான வெள்ளையர்னு இருக்கிற குதிரைகளை பூட்டினதான ஒரு புதிய ரதத்தை அர்ஜுனனுக்கு சம்மானம் பண்ணுறார். பானங்கள் எவ்வளோ எடுத்தாலும் தீரவே தீராத்ததான ஆவநாழி, அக்ஷயமான ஒரு ஆவநாழி அர்ஜுனனுக்கு சம்மானம் பண்ணுறார். ஏதொரு வில்லாளிகளுக்கும் முறிக்கவே முடியாததான இரும்பால பண்ணப்பட்டதான ஒரு கவச்சத்தையும் அர்ஜுனனுக்கு சம்பாவனையாக அக்னி பகவான் கொடுக்குறார். அப்படி விசேஷமான ஆயுதங்கள் எல்லாம் முன்னாடியே அர்ஜுனனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பகவான் பண்ணினதான ஒரு லீலை. मयश्च मोचितो वह्नि सभां सख्य उपाहरत यस्मिन् दुर्योधनस्यासीत् जलस्थल दृशिभ्रमः मयश्च मोचितो वह्नि सभां सख्य उपाहरत वह्नेः मयः मोचितः च அந்த தீயில பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற மயனை பகவான் மூச்சிப்பிக்கிறான், காப்பாற்ற. முன்னாடி சொன்னோமே அந்த கதை. அப்போ மயன் வந்து சரணாகதி பண்ணி விட்டான். அப்போ உன்னை காப்பாற்றணும்னுண்டுன்னா இவாளுக்கு அழகான ஒரு சபா மண்டபத்தை நீ சிருஷ்டி பண்ணி கொடு சொல்லி பகவான் ஆக்ஞாபிக்கிறான்.
விஸ்வகர்மா பண்ணி வச்சதான அழகான அந்த இந்திரபிரஸ்தத்தில் ஒரு அழகான சபா மண்டபத்தையும் மயன் அசுர சில்பியான மயன் நிர்மாணம் பண்ணி சம்மானமாக பாண்டவாளுக்கு கொடுக்குறேன். விசித்திரமான சபா மண்டபம் சொல்கிறேன். அதில் ஸ்தலஜல என்ன சொல்லுவா பிரமை உண்டாகிற விதமான அநேகம் சில்ப கலைகள். அசுர சில்பி அல்லவா, ரொம்ப டேலண்டட் இவர் மயன். அவர் ஸ்தலமாக இருக்கும், அது ஜலம் இருக்காது, பிளேனான லேண்டாக இருக்கும். ஆனால் தூரக்கேந்து எட்டக்கேந்து பார்க்கறது அங்கே ஜலம் இருக்கோ சொல்லி தோணுமா. ஜலம் உள்ள இடமா இருக்கும், ஆனால் அது தூரக்கேந்து பார்க்கறத ஸ்தலமாக இருக்கும். அப்படி ஸ்தலம் ஜலம் மாதிரி இருக்கும், ஜலம் ஸ்தலம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதான விசித்திரமான ஒரு அழகான சபா மண்டபத்தை நிர்மாணம் பண்ணி மயன் கொடுக்குறான். அந்த சபா மண்டபத்தில் வந்தப்பத்தான் துரியோதனனுக்கு ஸ்தல ஜல பிரமம் உண்டாகி அங்கே தொப்புக்கடி விழறான் துரியோதனன். அதை கண்டு ஸ்திரீ ஜனங்களும் பாண்டவாளும் எல்லாம் சிரிப்பா. அதுதான் பெரிய ஒரு யுத்தமாக ஆயுடுறது. அதை இங்கே சொல்லறா, அதுக்கு ஒரு வித்து மாதிரி இங்கே போடுறா. அந்த சபையை பண்ணினது மயனாக்கும் சொல்லி இங்கே சொல்கிறா. சதேன சமனுஜ்ஞாத சுஹ்ருத்பிஷ்சானுமோதிதः ஆயயோ த்வாரகா பூய சாத்யகி பிரமுகைர்விருதः சதேன சமனுஜ்ஞாதः. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? அப்படி கொஞ்ச காலம் இந்திரபிரஸ்தத்திலேயே பகவான் பாண்டவாள் கூட சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் தன்னோட பிராத்தாக்கன்மாரான அவாகிட்டக்கெல்லாம் அனுஜ்ஞை வாங்கிண்டு சுஹൃத்தான அர்ஜுனன் கிட்டக்கையும் யாத்திரை சொல்லிண்டு சாத்தியகி முதலான மந்திரிமாரெல்லாம் கூட்டிண்டு துவாரகைக்கு திரும்பி போகிறான் பகவான். அதோபயே மே காளிந்தீம் சுபுண்யத்ரிக்ஷ ஊர்ஜிதே விதன்வன் பரமானந்தம் ஸ்வானாம் பரமமங்கலம். அதோபயே மே காளிந்தீம். அனந்தரம் துவாரகைக்கு காளிந்தியும் கூட்டிகிட்டு போய்ட்டுறான் பகவான். பரம மங்களஸ்வரூபனான அந்த பகவான் சிஷ்டாச்சாரத்தை பிரமாணித்து மங்களகரமான ஒரு தீயதையை குறித்து கிரக நட்சத்திர ரித்து யோகங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்து சுப முகூர்த்தம் நிச்சயம் பண்ணி காளிந்தி தேவியை விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்லி இங்கே முடிக்கலாம் ஒரு கல்யாணத்தோட. இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, அடுத்த கல்யாணம் யாரு, அடுத்த தேவி யாருன்னுள்ளது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.